ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் இதில் இருக்க இந்த லெசனில் இருக்க அடிஷ்னல் 1 மார்க் கொஷின்ஸ் பார்க்கலாம். அதாவது ஏற்கனவே புக் பேக் எக்ஸசைசஸ் போத் 1 மார்க் அண்ட் டீட்டெயில் எல்லாமே ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம் முன்னாடியே. அண்ட் இந்த வீடியோ என்ன அப்படின்னா, இதில் இருக்க எல்லா பாசிபிள் 1 மார்க்ஸ், அதாவது சூஸ் த கரெக்ட் ஆன்சர், மேட்ச் த ஃபாலோயிங், கிவ் ரீசன்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அண்ட் அனாலஜி, அந்த மாதிரி என்னென்ன கொஷின்ஸ் பாசிபிளோ நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மெயினாக என்என்எம்எஸ் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இந்த லெசனுக்குள்ளேருந்து என்னென்ன 1 மார்க்ஸ் பாசிபிளோ அது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இது எல்லாமே கேர்ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது ஒரு சீரீஸ் மாதிரி போடுறோம். ஏன்னா எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு லாஸ்ட் மினிட்ல இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணலாம். எல்லா கான்செப்ட்ஸும் இதுலேயே இருக்குது. ஸோ இந்த எல்லா லெசன்ஸுமே நீங்கள் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, choose the correct answer. Question 1. The SI unit of pressure is Pascal. SI unit of pressure என்னது? Pascal. Second question. The wear and tear in the machine part is due to frictional force. Wear and tear அப்படின்னா பிஞ்சு போகிறது, அதாவது சிலது பழுது போயிடும்ல, அந்த மாதிரி ஆகுறது எதனால அப்படின்னா 2 பார்ட்ஸ் வந்து உரசுறதுனால தான். அந்த ஃப்ரிக்ஷன் ஒன்றுக்கு ஒன்று அதிகமாக இருக்குது. ஆயில் அதனால தான் நம்ம ஆயில் விடுறோம். ஸோ இந்த மாதிரி உடஞ்சி போகிறது இதெல்லாம் எதனால ஆகுது அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் வேர் அண்ட் டேர்லாம் நடக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்க்ரீசஸ் ஃப்ரிக்ஷன்? எது ஃப்ரிக்ஷனை அதிகப்படுத்தும்? த்ரெட்ஸ் ஆன் அ டயர், லூப்ரிகன், ஸ்டீம் லைனிங், பாலிஷிங் எல்லாமே ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணும். எதை அதிகப்படுத்தும் அப்படின்னா த்ரெட்ஸ் ஆன் அ டயர். த்ரெட்ஸ் ஆன் அ டயர் அப்படின்னா டயரில் வந்து நிறைய டிசைன்ஸ்லாம் போட்டுருக்குல்ல, அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்த மாதிரி டிசைன்ஸ் தான் grip அதிகப்படுத்தும். ரோடுக்கும் டயருக்கும் இன்னும் ஃப்ரிக்ஷன் அதிகப்படுத்துறதுனால தான் அதெல்லாம் இருக்குது. அதுதான் த்ரெட்ஸ் ஆன் அ டயர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The total force exerted by a body normal to the surface is called thrust. நார்மல் டு த சர்ஃபேஸ் அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ், ஓகே, ஒரு ஸ்ட்ரெயிட் சர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் சர்ஃபேஸ் இருக்குது அண்ட் டு த பெர்பெண்டிகுலர் தான் நார்மல்னு சொல்லுவோம். அந்த 90 டிகிரி இருக்குல்ல, இந்த இதில் ஒரு ப்ரெஷர், அதாவது ஃபோர்ஸ், டோட்டல் ஃபோர்ஸ் இந்த இடத்துல வந்து எக்ஸர்ட் ஆகிறது தான் த்ரஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? Question 5. The atmospheric pressure on the surface of the earth is about 10 to the power 5 Newton per meter square. ஓகேவா? இது கான்செப்சுவல் கொஷின் தான், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸில் இருக்க அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எவ்வளோ? 10 பவர் 5 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் கொஸ்டின். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் என்னது? நியூட்டன். எஸ்ஐ யூனிட் இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதுவும் ஃபோர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு குவான்டிட்டி தான், டைன். ஆனால் வந்து நியூட்டன் அப்படிங்கிறது தான் யூனிட், எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதில் இஃப் த சேம் ஃபோர்ஸ் இஸ் மேட் டு ஆக்ட் ஆன் அ லார்ஜர் ஏரியா த ப்ரெஷர் டிக்ரீசஸ். இது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர் 2 இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்மாலர் ஏரியா, சின்ன சர்ஃபேஸில், இன்னொன்று வந்து வைட் ஏரியாவில் அப்ளை பண்ணுறோம். அதாவது இப்போ நம்ம ஹீல்ஸ் போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்க. அதில் கீழே ஹீல்ஸில் ஒரு பென்சில் ஹீல்ஸ் மாதிரி இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா பாயிண்டடாக இருக்கும். இது வந்து ஸ்மாலர் ஏரியாவில் நம்ம பாடி வெயிட்டு தான் அங்கே இருக்கும். அது வந்து இந்த இதில் தான் ஆக்ட் ஆகுது அப்படின்னா ப்ரெஷர் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கும்ல இந்த இடத்துல. ஆனால் அதே இது நம்ம நார்மலாக ஃப்ளாட் செப்பல்ஸ் போட்டிருக்கோம். அப்போது அது வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கும். அப்போது அந்த எக்ஸர்ட் பண்ணுற அந்த ஏரியாவில் ப்ரெஷர் வந்து கம்மியாகும். ஸோ இதுதான் வந்து இதில் சொல்ல வராங்க. இப்போ வந்து அதே ஃபோர்ஸு லார்ஜர் ஏரியாவில் ஆக்ட் பண்ணும்போது ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகுது, ஏன்னா ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அதே இது ஒரே ஏரியாவில் வந்து ஸ்மாலர் ஏரியாவில் அப்ளை பண்ணும்போது ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். அட் தி கிவன் டெப்த் a liquid exerts equal pressure in all directions. ஒரு டெப்த்துக்குள்ளே ஒரு டெப்த், அதாவது லிக்விடில் ஒரு டெப்த்தில் அந்த லிக்விட் வந்து எல்லா சைடுமே ஈக்குவலாக ப்ரெஷர் வந்து எக்ஸர்ட் பண்ணும். எல்லா சைட்லேருந்துமே ஒரு லிக்விட் பார்ட்டிக்கிள் இல்லைனா லிக்விட் மாலிக்யூல் வந்து எல்லா டைரெக்ஷன்லேயும் ஈக்குவலாக ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன். The pressure exerted by the air around us is called atmospheric pressure. நம்மளை சுற்றி ஒரு ஹியூமன் பாடி இல்லை ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் எர்த்தில் இருக்கும் போது அது மேலே ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். அந்த ப்ரெஷர் பேர் தான் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். இது டியூ டு ஏர் அரவுண்ட் us. ஓகே.
Next, fourth question, at higher altitudes atmospheric pressure is less. At higher altitudes அப்படின்னா higher heights, ரொம்ப ஹைட்டான இடம், மலை, சப்போஸ் மலை உச்சி அந்த மாதிரி நீங்கள் ஹில் ஸ்டேஷன்ஸ் போகிறீங்க அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து இன்னும் கம்மியாகும், இன்னும் ரொம்ப லெஸ். Fifth one, friction depends on the nature of two surfaces in contact. இது ட்ரூ. ஏன்னா ஃப்ரிக்ஷன் வந்து ஒரு ரெண்டு சர்ஃபேஸஸ் நடுவில் தான் நடக்கும். இப்போ ரெண்டுமே ரஃப் சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா ஃப்ரிக்ஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு சர்ஃபேஸ் ரஃப்பு ஒன்று ஸ்மூத்னா ஃப்ரிக்ஷன் இன்னும் குறைவாக இருக்கும். இப்போ ரெண்டு சர்ஃபேஸுமே ஸ்மூத்னா ஃப்ரிக்ஷனே இருக்காது, ரொம்ப நெக்லிஜிபிள் அமௌண்ட்டில் தான் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ இது நேச்சர், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர். இது என்ன தன்மையில் இருக்குது அந்த ரெண்டு சர்ஃபேஸும், அதுதான் இது டிபெண்ட் பண்ணும் ஃப்ரிக்ஷன். Next one, true or false, and if false give the correct statement. First question, a push or pull on an object is called force. இதுதான் நம்ம வந்து ரொம்ப வருஷமாகவே இந்த டெஃபினேஷன் படிக்கிறோம், பட் இது எப்பயுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. a pull or push is called force. Question 2, pressure can be increased by decreasing the force. Pressure can be increased by decreasing the force. In the statement false. ஏன்னா ப்ரெஷர் கேன் பி இன்க்ரீஸ்டு பை இன்க்ரீஸிங் த, இப்போ ப்ரெஷர் அதிகப்படுத்தணும் அப்படின்னா ஃபோர்ஸும் இன்னும் அதிகமாகணும், அப்போ தான் வந்து ப்ரெஷர் அதிகமாகும். ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனால் தான் இது நடக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், all flowing substances such as liquids or gases are called fluids. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. எந்த சப்ஸ்டன்சஸ்லாம் ஃப்ளோ ஆகுதோ, அதாவது கேஸும் ஃப்ளோ ஆகும், லிக்விட்ஸும் ஃப்ளோ ஆகும். ஸோ இது எல்லாமே தான் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம் கலெக்டிவாக. Question 4, the pressure exerted by air is called atmospheric pressure. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. இது முன்னாடியே நம்ம பார்த்தோம், பட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லையும் இருக்குது பாருங்கள். the pressure exerted by air is called atmospheric pressure அப்படின்னா அட்மாஸ்பியர்னால் நம்ம ஏர், நம்மளை சுற்றி இருக்கிற ஏர்னால் நம்ம மேலே ப்ரெஷர், நார்மலாகவே எப்பயுமே இங்கே இருக்கிற எர்த்தில் இருக்கிற எல்லா பாடிஸுமே ஏர்னால் ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகும் எல்லா பாடிஸ் மேலேயுமே. அந்த ப்ரெஷர் பேர் தான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் 5, ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஏரியா ஆஃப் கான்டாக்ட். இது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா என்ன மீனிங்னா, இப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஏரியா ஆஃப் கான்டாக்டும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இது கரெக்டாக, இது ராங். ஏன்னா இப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் கான்டாக்ட் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து பாசிபிள். முன்னாடியே நம்ம பார்த்தோம்னா இந்த ஹீல்ஸ் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, அது வந்து ஏரியா ஆஃப் கான்டாக்ட், அது வந்து ஹீல்ஸில் சின்னதாக இருக்குது, கம்மியாக இருக்குது, ஆனால் ப்ரெஷர் வந்து அதிகமாக அழுத்தம் வரும். பட் ஃப்ளாட்ஸ் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதனால கம்மியாக ஆகும், ஏன்னா ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ இதை கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிறது தப்பு. ஸோ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், இன்வர்ஸ்லினா ஆப்போசிட், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னால் இப்படி எழுதணும், ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா ஆஃப் கான்டாக்ட். இதுதான் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். பட் இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். இதை நம்ம எப்படி எழுதணும், இது எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ப்ரெஷர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா ஆஃப் கான்டாக்ட், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், த ப்ரெஷர் இன் அ லிக்விட் இஸ் த சேம் அட் ஆல் டெப்த்ஸ். ஒரு லிக்விடில் இருக்கிற ப்ரெஷர் வந்து எல்லா டெப்த்லேயுமே சேமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஏன்னா ப்ரெஷர் வந்து இப்போது நம்ம ஒரு கடல்லே குதிக்கிறோம் அப்படின்னா மேலே வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், கீழே போக போக ரெண்டு ப்ரெஷர் ஆக்ட் ஆகும், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் ரொம்ப ஆக்ட் ஆகும், அண்ட் டெப்த்தில் வந்து பியூன் ஃபோர்ஸ் மேலே நம்மளை இழுக்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ ப்ரெஷர் வந்து கீழே போக போக இன்னும் ப்ரெஷர் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அதனால தான் கீழே போகும்போது ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ்லாம் அந்த ப்ரெஷரை நம்ம சமாளிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோயிங். First question, friction produces. Friction எதை ப்ரொடியூஸ் பண்ணும்? ஹீட். ஃப்ரிக்ஷனால் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது 1. லூப்ரிகன்ஸ். லூப்ரிகன்ஸ் என்னென்ன, எதெல்லாம் லூப்ரிகன்ஸ்? ஆயில், க்ரீஸ், இது எல்லாமே லூப்ரிகன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், சோப்பி ஃப்ளோர். சோப்பி ஃப்ளோர் அப்படின்னா லெஸ் ஃப்ரிக்ஷன், ரொம்ப வலுவலுன்ட்டு அந்த தன்மையில் இருக்கும்ல, அதனால ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும் சோப்பி ஃப்ளோரில்.
பால் பேரிங் அப்படிங்கிறது ரோலிங் ஃப்ரிக்ஷன். பால் பேரிங் அப்படிங்கிறது ரோலிங் ஃப்ரிக்ஷன். வீல்ஸ், ஓகே சாரி, பால் பேரிங் அப்படிங்கிறது ரோலிங் ஃப்ரிக்ஷனும் வரும். அண்ட் ஏன்னா பால் பேரிங் அப்படிங்கிறது ரவுண்டாக ஒரு இந்த மாதிரி ஒரு இதில் பைப்லைன் இல்லைனா ஒரு டியூப்பில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு பார்ட்டிக்கல் நம்ம ஈஸியாக ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பால் பேரிங்ஸ் யூஸ் பண்ணுவோம். பால் பேரிங் சீலிங் ஃபேன்ஸ்லேயும் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல மேட்ச்சில் வந்து சீலிங் ஃபேனுக்கு தான் இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் வீல்ஸ் வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷன். வீல்ஸும் ஒரு டைப் ஆஃப் ரோலிங் ஃப்ரிக்ஷன் தான். இந்த இடத்துல தான் இது இப்படி, பட் பால் பேரிங்ஸ் வந்து ஒரு டைப் ஆஃப் ரோலிங் ஃப்ரிக்ஷன் தான். புக்லேயும் அதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் 2. ஃப்ரிக்ஷன், நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ். ஃப்ரிக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ், முன்னாடியே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் பேலன்ஸ், மெஷரிங் ஃபோர்ஸ். ஸ்ப்ரிங் பேலன்ஸுங்கிறது ஒரு மெஷர்மெண்ட், அதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம் ஃபோர்ஸை. ஷேப் ஆஃப் ஏரோப்ளைன். ஷேப் ஆஃப் ஏரோப்ளைன் என்ன ஷேப்பில் இருக்குது? பேர்ட் ஷேப்பில் இருக்குது ஏரோப்ளைன். லூப்ரிகன்ஸோட ரோல் என்ன? டு ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன். லூப்ரிகன்ஸ் வந்து ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன். அண்ட் ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ட்ராக், காசஸ் ட்ராக். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அனலகி. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப், பட் இந்த மாதிரிலாம் வரும் கண்டிப்பாக நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம். ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். லிக்விட் ப்ரெஷர் இஸ் டு மேனோமீட்டர். எதில் மெஷர் பண்ணுவோம் லிக்விட் ப்ரெஷரை? மேனோமீட்டர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் டு பேரோமீட்டர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறது பேரோமீட்டர். நெக்ஸ்ட் கொஷின் 2. ப்ராடர் ஸ்ட்ரிப்ஸ் லோவஸ்ட் ப்ரெஷர். அதாவது பேக்கில் வந்து நம்ம பேக்கில் மாட்டும் போது ஷோல்டர் கிட்ட நம்ம ப்ராடாக ஸ்ட்ராப் இருந்துச்சு அப்படின்னா ப்ரெஷர் கம்மி பண்ணுறதுக்கு தான் ப்ராடான ஸ்ட்ராப்ஸ் இருக்குது. அண்ட் தின் நீடில்ஸ்னால் கம்மி சர்ஃபேஸ் ஏரியா, ஸோ நிறைய ப்ரெஷர், ஹை ப்ரெஷர். பாஸ்கல்ஸ் லா, ஹைட்ராலிக் பிரேக். பாஸ்கல்ஸ் லா வந்து ஹைட்ராலிக் பிரேக் வந்து பாஸ்கல்ஸ் லா இதில் தான் இதாகுது. அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன், கேபிலரி ஆக்ஷன். விஸ்கஸ் force, viscosity. Buoyant force, buoyancy. Question 5. Objects placed at rest on earth is to static friction. ஒரு பார்ட்டிக்கல் ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஃப்ரிக்ஷன் அண்டர்கோ ஆகுது? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இஸ் டு பாடிஸ் ஸ்லைட் ஓவர் த சர்ஃபேஸ், ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஸ்லைட் ஆகுது அப்படின்னா ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட் ரோமன், அசர்ஷன் அண்ட் ரீசனிங். இது நம்மளுக்கே தெரியும். ஏ அப்படின்னா ரெண்டுமே கரெக்ட், ரீசன் அசர்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும். பி அப்படின்னா ரெண்டுமே கரெக்ட், ஆனால் ரீசன் வந்து அசர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணல. அண்ட் சி அப்படின்னா அசர்ஷன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ். டினா அசர்ஷன் ஃபால்ஸ், ரீசன் ட்ரூ. ஓகே, இவ்வளோதான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அசர்ஷன் ஃபோர்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ புஷ் ஆர் புல் ஆக்டிங் ஆன் அ பாடி. இது வந்து ட்ரூ, இதுதான் டெஃபினேஷன். CGS unit of force is Newton. CGS unit வந்து false. CGS unit of force வந்து Newton இல்லை. ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி தான் வரும். ஏன்னா assertion true, reason false. நெக்ஸ்ட் கொஸ்டின், assertion friction always opposes the motion. இது வந்து true. Reason வந்து whenever one surface moves to other, whenever one surface moves or tries to move over another surface, the force of friction starts acting on the surface. இது true. So option D. Question 3, assertion. ஓகே, இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா இந்த ரீசன், இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு சர்ஃபேஸ் மேலே இன்னொரு சர்ஃபேஸ் எப்பயுமே ஆக்ட் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸ் இன்னொரு ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸ் ரெண்டுமே ஈக்குவலாக அப்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அதுதான் அதில் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோர்ஸ் தான் ஃப்ரிக்ஷனாக கன்வெர்ட் ஆகுது. Question 3, assertion the pressure at the bottom of the sea is lesser than that of the near the sea. இது வந்து ஃபால்ஸ். ஏன்னா கீழே போக போக தான் ப்ரெஷர் வந்து அதிகமாகும். ஸோ இது வந்து ஃபால்ஸு. Reason, the pressure exerted by a liquid depends upon the depth of the liquid and density of the liquid.
இது வந்து ட்ரூ. ஸோ assertion false but reason is true. Fourth question, assertion, we can live very happily if friction is not present in nature. Reason, aeroplane shape is streamlined to reduce the effort of frictional force. இது வந்து ராங். ஏன்னா ஃப்ரிக்ஷன் இருக்கும் போது மட்டும்தான் நம்மளால் வாழ முடியும். ஃப்ரிக்ஷன் தான் வந்து இப்போ நம்ம நடந்து போகிறோம் அப்படின்னா நம்ம ஏன் நல்லா நடந்து போக முடியுது அப்படின்னா ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த நம்ம ஸ்லிப்பர்ஸ் அந்த ரோட் இல்லை நம்ம ஃபுட் அந்த ரோட் இதுதான் காஸ் பண்ணுது. அண்ட் ஏரோப்ளேன் ஷேப் வந்து கண்டிப்பாக ஸ்டீம் லைன்டு தான். ஏன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதாவது அப்போசிங் ஃபோர்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அது பேர் தான் ட்ராகு. ஆப்ஷன் டி, assertion false but reason is true. Question 5, there is a danger of a vehicle skidding on a wet road. Reason, the tires of the vehicle lose their grip on the road due to increase in friction due to presence of water on the road. இதில் வந்து ஆமாம் வாட்டர் இருந்துச்சுன்னா அதோட ஃப்ரிக்ஷன் வந்து ரோடோட ஃப்ரிக்ஷன் கம்மியாகி grip இருக்காது. பட் ரீசன் ஃபால்ஸ். ஏன்னா இங்கே வந்து போட்டிருக்கு இன்க்ரீஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், ஆனால் டிக்ரீஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் தான் வரும். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி, assertion ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஓகே, இவ்வளோ தான் இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டண்ட் 1 மார்க்ஸ். இதுவே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் இதுதான் டோட்டலாக இந்த லெசனை நம்ம கவர் பண்ணிட்டோம் 1 மார்க்ஸ். நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டாவே இந்த சீரீஸை கான்சென்ட்ரேட் பண்ணாவே போதும். ஈச் லெசனுக்கு நான் வீடியோ போடுறேன். ஓகே, எனி டவுட்ஸ் கீழே வந்து கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.